பரிசேயர்கள், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள். இந்த திருடன் தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவனையும் திருடுகிறான். தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை ஊட்டி போடுகிறார்கள். தேவன் சத்துருவை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். பிசாசு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தேவன் சத்துருவை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இவன் சத்துரு, இது சத்துரு என்று சொல்லி கண்டுபிடிக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்ய போகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன தேவன் இந்த கடைசி நாட்கள்ல திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய விழிப்பை, திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை, திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய தெய்வீக அறிவை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திருடனை கண்டுபிடிப்பதற்காக பல காரியங்கள் வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு பகுதியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வெளிப்பாடு, திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய திருடன் எப்படிப்பட்டவன், திருடன் எப்படிப்பட்ட தன்மைகளை நமக்குள்ளே, திருடன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, திருடன் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளே, திருடன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற திருடன், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான திருடன், அந்த திருடனை கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு தெளிவாயிருக்கிறது. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் தேவ சபையிலே நமக்கு வாக்கு பண்ணிவிட்டார், அவன் கண்டுபிடிக்கப்படுவான். அல்லேலூயா. வேத பாரகர்கள், பரிசேயர்கள், வேதம் தெரிந்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவாலயத்துக்கு செல்லுகிறவர்கள், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள். இந்த திருடன் உலகத்தில் இருக்கிறவனை திருடுவது மட்டுமல்ல, வேதம் தெரிந்தவனையும் திருடுகிறான். தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவனையும் திருடுகிறான். தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மனுஷர் பிரவேசியாதபடி கவனிங்க. மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்தை பூட்டுகிறவர்களா நாம், அல்லது தேவ ராஜ்யத்தை திறக்கிறவர்களா? இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். திருடன் நமக்குள்ள வந்து பரலோக ராஜ்யத்தை நம் மூலமாய் பூட்ட துடிக்கிறான். அதனால தான் அந்த திருடனை கண்டுபிடிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஒருத்தன் ஒரு வீட்டுல ரட்சிக்கப்பட்டா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பமே ரட்சிக்கப்படணும்னா பிசாசை கண்டுபிடிக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த மொத்த குடும்பத்துக்கும் பரலோகத்தை திறக்கிறவங்களா இருக்கணும். சும்மா சபைக்கு வான்னு நச்சரிச்சாலாம் வரமாட்டாங்க. உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள் இருந்தால், உண்மையான விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு வீட்டுல ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்தா வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் பரலோகம் திறக்கும். இங்க நல்ல ஆவியில நிரம்புறது, வீட்டுல வேற மாதிரி. உங்க பிள்ளைங்க உங்களை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்களா, நீதிமான் என்று சொல்லுகிறார்களா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, நீங்கள் சொல்லுகிற கோட்டை தாண்டாமல் தேவ சித்தம் செய்கிறார்களா? அப்படி செய்யணும். ஆனா இந்த திருடன் என்ன செய்வான்? உங்க குடும்பத்தை நஷ்டப்படுத்த உங்களையே பயன்படுத்துவான். அதனால தான் தேவ பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். பிசாசு எப்படியெல்லாம் உங்க மூலம் செயல்படுகிறான் என்று கண்டுபிடிக்கணும். உணர்வுகளை பயன்படுத்துவான், நம்மளுடைய உணர்வை பயன்படுத்துவான், மாயையை கொண்டு வருவான், மயக்கத்தை கொண்டு வருவான், நம்முடைய நேரங்களை பயன்படுத்துவான், நம்முடைய உறவுகளை பயன்படுத்துவான். தேவ ஜனங்கள் பிசாசுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவன் திருடன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை கதவு போட்டு, கோத்ரேஜ் பூட்ட போட்டு வீட்டை பூட்டுறோமே, அந்த திருடன் உங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்க என்ன செய்றீங்க? பரலோக ராஜ்யத்தை மூடுகிறவர்களா நீங்கள், அல்லது பரலோக ராஜ்யத்தை திறக்கிறவர்களா?